ரகசிய உண்மைகள் நேர அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திலே சுப விசேஷங்கள், சுப நாட்கள், பண்டிகைகள் போன்ற விவரங்களையும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். இந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் வெற்றியையும் மங்களத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாரமாக இருக்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், பண்டிகைகள், சுப நாட்களை பற்றிய விவரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று ரொம்ப விசேஷமான ஒரு நாள், திரு ஆடிப்பூர நாள். வளர்பிறை, அதாவது சுக்லபட்ச சதுர்த்தி விரத நாள், நாக சதுர்த்தி விரத நாள். இப்படி 3 விசேஷங்கள் சேர்ந்த ஒரு அற்புதமான நாள். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி ஜூலை மாதம் கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமி நாள். இந்த நாளில் நாகதோஷம் உள்ளவர்கள், சர்ப்பதோஷம் உள்ளவர்கள், ராகிய தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் நாகராஜரையும் கருட பகவானையும் சர்ப்ப கிரகங்களையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது சம்பந்தமான தோஷங்கள், பரிகார பூஜைகள், சாந்திகள் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். 30ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி விரத நாள். வளர்பிறை சஷ்டி விரத நாள். முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து 31ஆம் தேதி வியாழக்கிழமை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுப நாள். அதாவது அவசரமாக பண்ண வேண்டிய சுப காரியங்களை பண்ணக்கூடிய ஒரு நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஆடி 3ஆம் வெள்ளி. அன்னைக்கு கருடாழ்வார் ஜெயந்தி நாள். அப்புறம் சமயகுர நால்வர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி 18 ஆடி பெருக்கு நாள். இப்படி இந்த வாரம் பல சுப விசேஷங்கள், பண்டிகைகளை கொண்ட வாரமாக இருக்குது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த வார கடைசியில் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஸோ அதுலேருந்து மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருந்தாலோ இல்லை சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் அவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும் உங்களுக்கு, உங்கள் ராசிக்கு. அதே மாதிரி விவாகம், கல்யாணம், திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், அது சம்பந்தமாக எடுத்த ஸ்டெப்ஸ், முயற்சிகளுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற துறைகளிலே, யோகா போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனை தரக்கூடிய ஒரு வாரம். பெண்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. ஒரு தைரியம், மனதைரியம் வந்துடும். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமையும். இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெறத்துக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. காளியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் ஊதா. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ், அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும்.
சின்ன சின்ன விஷயங்களிலே இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய வாரம். பெண்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். சளி, காய்ச்சல், ஜுரம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃபை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். தம்பதிகளிடையே அன்பு அரவணைப்பும் ஏற்படக்கூடிய வாரம். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, ரைஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு, குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதே மாதிரி வேலை இழந்தவர்கள் சிலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கிற வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் இதை விட பெட்டர் ஜாப்லேயோ பெட்டர் பொசிஷன்லேயோ போகிறது நல்லது. இதே மாதிரி இந்த வாரம் குழந்தைகள், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. நீங்கள் சுதர்சனர் ஷட்கம் பாராயணம் செய்து வழிபடுவது அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 8. மிதுன ராசி என்பர்களே, நிறைவான வாரம், அதாவது பர்சனலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சியில் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். கமிஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், அதாவது ஏஜென்சி நடத்துபவர்கள், கமிஷனுக்காக பிஸ்னஸ் செய்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பணவரவை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் திடீர் பிரயாணங்கள், பயணங்கள் இருக்கும், நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்குறோம், வீசா முடிய போது, வீசா எக்ஸ்டென்ஷன் ஆகுமா இல்லையான்னு சில பேருக்கு கவலை இருக்கும். அந்த கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய வாரம். மாணவர்கள், குறிப்பாக என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் என்று முயற்சி செய்கின்ற மாணவர்கள் சம்மந்தமான அட்மிஷனோ இல்லை எஜுகேஷன் லோன், கல்வி கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. காதலர்களுக்கிடையே காதல் கசக்கும். இந்த வாரம் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தாமரை பூக்கள், தாமரை புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் பிரவுன். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 9. கடக ராசி என்பர்களே, சிறப்பான வாரமாக இருக்கும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே பல வரங்கள் பார்த்துருப்போம், சரி வரல. ஆனால் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய தசாபுத்தியும் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்ல நியூஸ் வந்துடும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வாரம். அடுத்த நாள் பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கே நீங்கள் படிப்பிலே கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள். டைவர்ஷன் வேண்டாம். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே க்ராசரி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள், மண்டி வைத்திருப்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுபவர்கள், எஃப்எம்சிஜி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் செஃப்பாக, குக்காக, பாரில் வேலை செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்பவர்கள், ரெசார்ட்டில் வேலை செய்பவர்கள், ஹோட்டல், லாட்ஜில் வேலை செய்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே சில பழைய விஷயங்களை வீட்டில் பேசி தேவையில்லாத சில மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. தம்பதிகள் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், பேசி தீர்த்துங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருடைய ஹனுமன் சாலிசாவை பாராயணம் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்ல செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 4. சிம்மராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு வாரம். குறிப்பாக
பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல நியூஸ் வந்து சேரும். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லை புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், எவ்வளோ நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்குது, ஒரு வீடோ ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் முன்னேற்றம் உண்டாகும். ஆடி மாதம் வீடு பார்க்கலாமா வாங்கிறதுக்குன்னா தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் வீடை கிரகப்பிரவேசம் பண்ணுறதுனா ஆவணி மாதம் வச்சுக்கலாம், தவிர ஆடிக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. கலைஞர்கள் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும், புது வாய்ப்புகள் கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஐட்டம் சேல் பண்ணுபவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்கள், அக்கௌண்டனாக, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் ரெக்கக்னிஷனையும் நல்ல வழியையும் காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கும். மாணவர்கள் குறிப்பாக இந்த வாரம் வந்து பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் நிற மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் வாரம். இந்த வாரம் வந்து சில நாளில் வந்து ஒரு 2-3 நாள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. அதனால் ஒரு பொருளை வச்சுட்டு தேடுறது, அலைகிறது, தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது, இதெல்லாம் வந்து இருக்கும். வீட்டிலே சில குழப்பங்கள் இருக்கும், அதை சமாளிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. தம்பதிகள் ஆஸ் யூஷுவல் சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துங்க, பெருசாக்காதீங்க. பழைய விஷயங்கள்லாம் கிளறி கிண்டி பேசி அதை பெருசாக்குறது அவ்வளோ நல்லது கிடையாது. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாபை பொறுத்த வரையில் இந்த வாரம் பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரையிலே ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃப்ரான்ச்சைசி எடுத்து நடத்துகிறீங்க, ஒரு ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ டீ கடையோ, இப்போலாம் டீ கடையை கூட ஃப்ரான்ச்சைஸியில் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஏற்கனவே டாக்டராக, சர்ஜனாக இருக்கும், மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஏற்கனவே நம்ம வந்து எம்டி முடித்தாச்சு, ஸ்பெஷல் கோர்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செய்யும் மருத்துவத்துறை மாணவர்களோ அல்லது மெடிக்கல், அதாவது டாக்டர், சர்ஜனுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். பெண்களுக்கு இனிமையான வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் வாரம். இந்த விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு சக்ஸஸை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கேட்ரிங், ஃபுட் ப்ராசஸிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டிஃபன் சென்டர், இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையிலே கேமராமேன், ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள், பிபிஓ, கால் சென்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாரம். ஃபஸ்ட்டு நிம்மதி இருக்கணும் வாழ்க்கையில். நிம்மதி இருந்தால் தான் நம்ம எந்த விஷயத்தையும் நல்லபடியாக பண்ண முடியும். அது உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும். காதலர்களுக்கிடையே அமைதியான வாரம். அதே மாதிரி தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்துப்பீங்க. 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. பெரியவர்கள், முதியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் எவ்வளோ தூரம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதோ அது நல்லது. உங்களுக்கு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்குங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தெம்பை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரம் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இன்டோர், அவுட்டோர் எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அது கொஞ்சம் அவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுங்க, பிரச்சனைகள் குறையும், நல்ல செய்திகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் வாரம். வாழ்க்கையில் உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஷார்ட்கட் வேலை செய்யாது. ஷார்ட்கட் போக வேண்டிய ரூட்டில் போகலாம், ஆனால் எப்போவுமே அதே ரூட்டில் போயிட்டுருக்க முடியாது. ஸோ அதனால் உழைப்பை போடுங்கள், நிச்சயமாக இறைவன் கைவிட மாட்டார். அதனுடைய பலன் ஒரு நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி மனசில் தெம்பாக இருக்கணும். கடன் விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இஎம்ஐ கட்டுறதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு. அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல தெளிவு, நல்ல தீர்வு கிடைக்கும். மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை. இந்த வாரம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் அற்புதமாக இருக்கும். சிஏ, ஐசிடபிள்யூ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஏஎம்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இன்டர்ன்ஷிப்புக்கு போகணும் முயற்சி செய்பவர்கள், சிஏ படிச்சுட்டு அவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு, விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களுக்கு காதல் இனிக்கும். அதே மாதிரி தம்பதிகளிடையே நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், புத்திரபாக்கியம் சம்பந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் தம்பதிகளுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. சொந்தமாக புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆடி மாதத்துக்கும் கார் வாங்குறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சில புது உருட்டுக்கள்லாம் சொல்கிறாங்க, ஆடி மாதம் இதை வாங்காத அதை வாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம், நல்லதே நடக்கும். இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர், கணபதி வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 5. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய வாரம். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அது சம்மந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கோவில் பூஜை பொருட்கள், ஆன்மீக பொருட்கள் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவர்களுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கும். உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். இப்போலாம் ஆன்லைனில் நிறைய கோர்ஸ் எல்லாம் இருக்குது. எம்பிஏ பண்ணியிருக்கேன், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, போகிறோம் அப்படின்னு விட்டுறாதீங்க. அதுக்கு மேலே எவ்வளோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸாக இருக்கலாம். அதை அப்கிரேட் பண்ணிக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அதாவது கல்லூரி மாணவர்கள்னால் நான் என்ன சொல்கிறேன்னா 10th 12th அந்த மாதிரி ப்ளஸ் காலேஜில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரமாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த மேட்ரிமோனி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. ஜோதிடர்கள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு தருகின்ற வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சர்வ மங்களத்தையும் தருகின்ற வழிபாடு. சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. மகர ராசி என்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரம். திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் எதையுமே நினைக்கிறதில்ல, யோசிக்கிறதில்ல. யோசிக்காமல் களத்தில் இறங்கிடுவாங்க. பட் சில நேரத்தில் அது சக்ஸஸ் ஆகும், சில நேரத்தில் அது பிரச்சனையில் கொண்டு முடியும். அதனால் எப்போவுமே ஒரு காரியத்தில் இறங்குறோம்னா யோசித்து இறங்குங்க. 28, 29ஆம் தேதிகளிலே உங்களுக்கு திங்கள் செவ்வாய் கிழமைகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறபோது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஓட்டுறது நல்லது. இப்போல்லாம் நிறைய பேர் ரூல்ஸே ஃபாலோ பண்ணுறதில்ல. லேன் மாற்றி ட்ரைவ் பண்ணுறது, ஹைவேஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் முயற்சி தேவை. அதே மாதிரி பெண்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகளோ, இல்லை நீர்க்கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால், கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு. சில பேருக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமான விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பக்காவாக எடுத்துருங்க, டிலே பண்ணாதீங்க. இந்த வாரம் தம்பதிகளிடையே நல்ல செய்திகள் சேரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சில தம்பதிகளுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்திங்கன்னா குறிப்பாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்,
பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இன்டீரியர் டிசைனிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு. சாஸ்தாவுக்கு நீங்கள் 2 சுத்தமான விளக்குகளிலே நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான எண் 3 மற்றும் 4. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் 29, 30 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த வாரம் தம்பதிகள் தேவையில்லாத பழைய விஷயங்கள்லாம் பேசி தேவையில்லாத விஷயங்களுக்காக சண்டை போடாதீங்க, அற்ப விஷயங்களுக்காக. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கும். சமூக சேவையில் இருப்பவர்கள், சோஷியல் சர்வீஸ் பண்ணுபவர்கள், லாயராக, அட்வொகேட்டாக இருப்பவர்கள், லா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் குறிப்பாக க்ரோசரி ஸ்டோர்ஸ், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஃபுட்வேர் அதாவது காலணி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தோல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் நர்ஸாக பணிபுரிபவர்கள், அட்டெண்டராக இருப்பவர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. சில பேருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வருபவர்களுக்கு சில டிலே, தாமதங்கள், ஃப்ளைட் டிலே ஆகிறது, இல்லை விரும்பின பொருளை கொண்டு வர முடியாமல் கஸ்டம்ஸில் அவங்க அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இல்லைனா ஓவர் வெயிட் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு, மகத்தான வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் மஞ்சள் நிற மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 8. மீனராசி என்பர்களே, செலவுகள் கூடும் வாரம். சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, ஆகஸ்ட் 1, 2 நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திடீர் செலவு வரும். யாராவது கெஸ்ட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு, அவங்களுக்காக சில சுப செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரீசெண்டாக கல்யாணமான தம்பதிகள் ஒரு டூர் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவுகள் வரும். நல்லதுக்கே நடத்துங்க. 7.5 சனி காலத்தில் சுப செலவுகள் பண்ணுறது நல்லது. விரயத்துக்கு தேவையில்லாத செலவு பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ நல்லது. கலைஞர்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் கவர்மெண்ட் ஜாப், அரசு வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், அரசு கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்கள், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள், சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தம்பதிகளிடையே சில குழப்பங்கள் வரும். அது சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் அது குழப்பத்துக்கு தானாகவே நல்ல தீர்வு வரும். ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப அலட்டிக்காதீங்க. பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு முடிவு செய்பவர்கள் அல்லது அதுக்காக முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 7. நன்றி, வணக்கம்.